வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்பிஎம் பப்ளிஷ். என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஆர் என்பிஎம் ரெஜிஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இங்கே ரெஜிஸ்ட்ரிங்கிறது நத்திங் பட் சென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வர். வேர்ல்டு வைட் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் ஃபீச்சர்ஸை ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜாக ரைட் பண்ணி என்பிஎம் ரெஜிஸ்ட்ரியில் ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜாக பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை டிஃப்ரென்சிஸாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆக்சியஸ்னு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜோட மெயின் யூசேஜ் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ஈஸியாக ஏபிஐ கால் மேக் பண்ணுறது. நாம் கிரியேட் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ஏபிஐ கால் மேக் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் இந்த பேக்கேஜஸை டிபெண்டன்சிஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கோடை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சியஸ் மாதிரி லோடர்.js _jsன்னு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு டே டு டே லைஃப்பில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஃபங்க்ஷன் லைக் அரே ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்டார்டிங் பண்ணுறது, அரே ஆஃப் எலமெண்ட்ஸை குரூப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரியான காமன் எல்ஃபர் ஃபங்க்ஷன்ஸை காமன் பேக்கேஜாக ரைட் பண்ணி பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜஸை நம்ம ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கோட்ஸையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக React.js வச்சு ஒரு UI காம்பனன்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி என்பிஎம்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணி எப்படி அந்த கோடை ரீயூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கிரியேட் பண்ண போகிற காம்பனன்ட் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் ஆக்டிவ் யூசர்ஸை ஃபைண்ட் பண்ண ஒரு க்ளோயிங் சர்க்கிள் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பனன்ட் தான் React.js வச்சு கிரியேட் பண்ணி அதை என்பிஎம்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வேற ஒரு ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்பிஎம் சைன்அப். ஃபர்ஸ்ட் என்பிஎம் ரெஜிஸ்டரில் சைன்அப் பண்ணிடலாம். ஸோ npmjs.com ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சைன்அப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மெயில் அட்ரஸுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்பிஎம் ரெஜிஸ்ட்ரியில் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் UI காம்பனன்ட் கிரியேஷன். npx create react app கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு React.js அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த காம்பனன்ட் அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆக்டிவ் யூசர் IMGன்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆக்டிவ் யூசர் இமேஜுங்கிற React.js ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆக்டிவ் யூசர் இமேஜ் React ப்ராஜெக்டை VS Codeல இம்போர்ட் பண்ணிடலாம். ஆக்டிவ் யூசர் இமேஜ் ப்ராஜெக்டில் VS Codeல இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ கோட் க்ளீனப் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணி ஆக்டிவ் யூசர் இமேஜ் ப்ராஜெக்டை லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பேசிக் கோட் க்ளீனப் மட்டும் பண்ணிடலாம். கோட் க்ளீனப் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸுக்குள்ளே லிப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஆக்டிவ் யூசர் இமேஜ் க்ரியேட் பண்ண தேவையான கோட் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஆக்டிவ் யூசர் இமேஜ் JSX காம்பனன்ட்ல என்ன கோட் எழுதியிருக்குன்னா ஒரு டிவ் ஒன்று கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு கண்டெய்னராக ரேப் பண்ணியிருக்கோம் அந்த காம்பனண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சோர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் URL வந்து ப்ராப்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். க்ளோயிங் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணியிருக்கோம். டம்மியாக ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் ஒரு வெல்கம்னு ஒரு நோட் டிஸ்பிளே ஆகிறதுக்காக. அண்ட் ஒரு எம்டி டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோ சர்க்கிள் இது எதுக்குன்னா ஸோ இந்த இமேஜை சுற்றி ஒரு சர்க்கிள் ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட CSS பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோயிங் கண்டெய்னர் அவுட்டர் மோஸ்ட் டிவ்
ஸோ இதில் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டிஸ்பிளே இன்லைன் பிளாக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். க்ளோயிங் இமேஜில் டிஸ்பிளே பிளாக் கொடுத்துட்டு அந்த இமேஜுக்கு ஹைட் 7 ரெம்னும் வித்து வந்து 7 ரெம்னும் பாயிண்ட் பண்ணிட்டு அதோட பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்து அதை ஒரு சர்க்கிள் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தென் பேடிங் ஒரு 2 பிக்சல் கொடுத்துக்கிறோம் அந்த இதுக்கு. தென் க்ளோ சர்க்கிள், இது இந்த எம்டி டிவுக்கு நம்ம ஒரு அந்த ரிங் மாதிரி ஃபார்மேஷன் வரதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இதில் டாப் 50% கொடுத்துட்டு லெஃப்ட் 50% அண்ட் ஹைட் 100% அண்ட் ஹைட் வித் 100% கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்து கம்ப்ளீட் சர்க்கிளாக மேக் பண்ணிட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிவிட்டு -52 -50% ஆட் பண்ணிட்டு ஸோ பார்டர் பாக்ஸ் ஷேடோவில் பர்பிள் கலரையும் தென் வயலட் கலரையும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணிட்டு ஸோ இதுக்கு பாயிண்டர் ஈவெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் ஒரு இண்டெக்ஸ் ஜேஎஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இந்த ஜேஎஸ்எக்ஸை ஈஸியாக இம்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த இதை அங்கே காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த பேஜில் அதை இம்போர்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி ஆப் ஜேஎஸ்ல கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்டிவ் யூசர் இமேஜ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே லிப்பு ஃபோல்டரில் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஜேஎஸை பயன் பண்ணோம்னா போதும். ஸோ இண்டெக்ஸ் ஜேஎஸை பயன் பண்ணதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட் எடுத்து ஒரு டிவ் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த காம்பனண்ட்டுக்கு சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்க்கு ஒரு டேக் கொடுக்கணும். ஓகே, இந்த சோர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்காக ஸோ பிக்சம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கேருந்து யூஆர்எல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சம் வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ நமக்கு இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்காக ஸோ நம்ம டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு இந்த லிங்கை பயன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் ஜஸ்ட் ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு டம்மி மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் சேவ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கம்பைல் ஆகிருக்கு. ஸோ கம்பைல் ஆன வெர்ஷனோட கோட் அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இப்போ இது பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கனால இப்போ இங்கே டாப் மோஸ்ட் எலமெண்ட்டில் இங்கே வந்திருக்கு. ஸோ இது ஸ்க்ரீனோட சென்டர் மோஸ்ட் ஏரியாவுக்கு மூவ் பண்ணிடலாம். டிஸ்பிளே கிரிட் கொடுத்துட்டு பிளேஸ் கண்டென்ட் சென்டர் கொடுத்துருவோம். சென்டர் கொடுத்துட்டு தென் மார்ஜின் டாப்ல இருந்து 50% 15% வெரிஃபை பண்ணிப்போம். ஸோ இதை கொடுத்து ட்ரை பண்ணும்போது இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு இந்த ஆக்டிவ் யூசர் இமேஜ் காம்பனண்ட்டை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட ரன்னபிள் வெர்ஷனை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண இந்த யூஐ காம்பனண்ட்டை என்பிஎம்ல பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஃபைல்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். இப்போ ஜேஎஸ் அண்ட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு பேபிள் பேக்கேஜையும் அதோட சிஎஸ்எஸ் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு சாஸ் பேக்கேஜையும் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி ஜேஎஸ், ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் டிஎஸ்எக்ஸ் அண்ட் தென் சாஸ் மாதிரியான ஃபைல்ஸை மினிஃபைடு பண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸாக மாற்றி அண்ட் மினிஃபைடு பண்டில் சிஎஸ்எஸ்ஸாக மாற்றி டிஸ்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்கு மாற்றிட்டு ஸோ என்பிஎம்ல டார்க் ஃபைலாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம பேபிள் சிஎல்ஐயும் அண்ட் சாஸ்ன்ற 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நம்பர் 6ல் கொடுத்துருக்க ஸ்கிரிப்டை வந்து பேக்கேஜ் ஜேசனில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா ஸோ பேபிள் பேக்கேஜை பயன் பண்ணி சோர்ஸ் லிப்பில் இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்து
அவுட்புட் டைரக்டரி வந்து டிஸ்ட்ங்கிற ஃபோல்டரில் மினிஃபைடு ஜேஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஜேஎஸ் அண்ட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல். ஸோ இந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலையும் இது வந்து நார்மல் மினிஃபைடு ஜேஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்ட் ஃபோல்டரில் போதும். ஸோ அதுக்காக இந்த பேபலோட ஸ்கிரிப்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டபுள் ஆம்பர்சன் வந்து இது கொடுத்துருக்கோம்னா நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டை பயன் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் என்னென்னா சாஸ். இங்கே வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணதே நம்ம சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த சிஎஸ்எஸ்ஸையும் மினிஃபைடு சிஎஸ் தான் கன்வெர்ட் பண்ணி டிஸ்ட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறதுக்காக இதோட சோர்ஸ் பாத்தை கொடுத்துட்டு அப்புறம் டெஸ்டினேஷன் பாத்தில் டிஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னா நார்மல் சிஎஸ்எஸ் மினிஃபைடு சிஎஸ்எஸ்ஸாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்ட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து மேண்டேட்ரியாக ஆட் பண்ணி இந்த ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம என்பிஎம்ல பப்ளிஷ் பண்ண ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கம்ப்ரெஷனுக்காக .babelRCன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை இந்த ப்ராஜெக்டோட ரூட் எலமெண்ட் சைடில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராஜெக்டோட ரூட் ஏரியாவில் ஸோ .babelRCன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் ஆட் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குன்னா ப்ரிசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு @babel preset of Reactனு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா இங்கே சோர்ஸில் இருக்கக்கூடிய ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் இன்கேஸ் டைப் ஸ்கிரிப்ட் இது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நார்மல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி மினிஃபைடாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்ட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ண இந்த கமாண்ட் இதை ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் npm run babelங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த கமாண்ட் என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பேக்கேஜஸில் ரைட் பண்ணி வச்ச பேபல் கமாண்டை வந்து ஸ்கிரிப்டை வந்து இன்வோக் பண்ணிவிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நமக்கு 2 ஸ்கிரிப்ட் பேபல் அண்ட் சாஸோட 2 ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகி நமக்கு டிஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ இது வரைக்கும் சோர்ஸ் இதில் வந்து டிஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகலை. இப்போ npm run babel கமாண்டை ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மினிஃபைடு ஜேஎஸ்எஸ் அண்ட் மினிஃபைடு சிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து டிஸ்ட் ஃபோல்டரில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கமாண்ட் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரூட் எலமெண்ட் ஏரியாவுக்கு போய் வெரிஃபை பண்ணோம்னா ஸோ டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ள ஸோ ஜேஎஸ் ஸோ நம்ம சோர்ஸில் எழுதின ஃபைல் வந்து வெறும் ஜேஎஸ்எக்ஸ். பட் இங்கே வந்து கன்வெர்ட் ஆகி வரும்போது வெறும் ஜேஎஸ்னு வந்துட்டு மினிஃபைடு ஜேஎஸ்ஸாக வந்துடும். அதே மாதிரி சிஎஸ்எஸும் மினிஃபைடு வெர்ஷன். ஸோ நம்ம இம்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த இண்டெக்ஸ் ஜேஎஸும் வந்து கன்வெர்ட் ஆகி இங்கே வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம npm பேக்கேஜில் பப்ளிக்காக தான் இந்த பேக்கேஜை வந்து டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால பேக்கேஜஸில் இருக்க இந்த ப்ரைவேட்டுங்கிற கீயை ஃபால்ஸ்ன்னு மாற்றிடணும். பேக்கேஜஸில் ஸோ வெர்ஷனுக்கு கீழே ப்ரைவேட்டுங்கிற கீ வந்து இனிஷியலாக ட்ரூவில் இருக்கும். ஸோ நம்ம ஃபால்ஸ் மாற்றிடணும். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபால்ஸ் மாற்றிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் npm லாகின் பண்ணணும். ஸோ npm லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸோ ஆல்ரெடி npm அக்கௌண்ட் இதில் என்ன இனிஷியலைஸ் ஆகிருக்குங்கிறத npm whoamiங்கிற கமாண்ட் போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சதீஷ் டிங்கிற இந்த நேமில் ஒரு npm அக்கௌண்ட் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு npm லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரெஸ் என்டர் டு ஓப்பன் த ப்ரௌசர். ஸோ அலோவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ரௌசரில் npm லாகின் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணும். ஸோ இப்போ உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இந்த ஓடிபி எடுத்து நம்ம லாகின் பண்ணணும். இங்கே ஒன்ஸ் அந்த ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணதும் ஸோ அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஸோ இப்போ கன்சோலில் வெரிஃபை பண்ணோம்னா ஸோ லோக்கலில் லாகின் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பேக்கேஜை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு கமெண்ட் வந்து npm பப்ளிஷுங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு ஸோ அதை கொடுக்கும்போது ஸோ npm பப்ளிஷுங்கிற கமெண்ட் ரன் பண்ணும்போது இங்கே டிஸ்டில் நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜை அங்கே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நம்மளோட இதில் வந்துட்டு ஸோ 6 days முன்னாடி கிரியேட் பண்ண ட்ரையல் ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸும் இங்கே இல்லை. இப்போ நம்ம npm ரன் பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஸோ ப்ராஜெக்டோட நேம் அண்ட் தென் அந்த ப்ராஜெக்டோட வெர்ஷன் அதை வந்து ப்ராஜெக்டை வந்து டார்க் ஃபைலாக மாற்றிடும். டிஸ்டில் இருக்க ஃபைலை டார்க் ஃபைலாக மாற்றிட்டு ஸோ செக் சம் இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதை வந்து npm ரெஜிஸ்ட்ரியில் பப்ளிஷ் பண்ணிடும். ஸோ இப்போ npm பேஜில் போய்ட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நியூவாக பப்ளிஷ் பண்ண பேக்கேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆக்டிவ் யூசர் இமேஜுங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் ஸோ பேக்கேஜஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ஸோ இந்த பேக்கேஜை எப்படி அதர் ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற அந்த கமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். npm இன்ஸ்டால் ஆஃப் ஆக்டிவ் யூசர் இமேஜ்னு. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கமிட் பண்ணும்போது ஸோ நம்மக்கிட்ட இருக்க ரீட்மி ஃபைல்ஸில் வேணுங்கிற நோட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா ஸோ அந்த நோட்ஸ் எல்லாமே இங்கே ப்ராப்பராக ரெஃப்ளெக்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கன்சியூமர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இந்த யூஐ காம்பனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை ரீயூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பப்ளிஷ் பண்ண பேக்கேஜை வேற ஒரு கன்சியூமர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கன்சியூமர் ப்ராஜெக்ட்னு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன். கன்சியூமர் ப்ராஜெக்ட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி ஸோ கன்சியூமர் ப்ராஜெக்ட் கூட விஎஸ் கோடில் ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் லோக்கல் ஹோஸ்ட் 3000 போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3001 ஸ்டார்ட் பண்ணுவோம். கன்சியூமர் ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கன்சியூமர் ப்ராஜெக்டில் ப்ராப்பராக கோட் க்ளீன் அப் பண்ணிவிட்டு நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த நியூ காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ண ஆக்டிவ் யூசர் இமேஜ் என்பிஎம் ரெஜிஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் என்பிஎம் இன்ஸ்டால் ஆஃப் ஆக்டிவ் யூசர் ஐஎம்ஜிங்கிற கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜை எடுத்து ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண கன்சியூமர் ப்ராஜெக்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஓன் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு கன்சியூமர் ப்ராஜெக்டில். ஸோ ஜஸ்ட் பேக்கேஜ் ஜேசனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் யூசர் ஐஎம்ஜின்னு சொல்லிட்டு 0.1.0ங்கிற வெர்ஷனில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ கன்சியூமர் ப்ராஜெக்டில் கோட் க்ளீன் அப் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக கோட் ட்ரேஸ் பண்ணிட்டு ஸோ நாம் கமிட் பண்ணி இந்த பப்ளிஷ் பண்ணி இந்த பேக்கேஜ் ஆக்டிவ் யூசர் இமேஜ் அந்த பேக்கேஜ் நேம் போட்டு ஸ்லாஷ் டிஸ்ட்டுங்கிற அதோட ஃபோல்டர் லொக்கேஷன் போட்டு அதில் இருக்கக்கூடிய நம்மளோட index.js ஃபைல் ஸோ அது ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த காம்பனண்ட்டை ரிசீவ் பண்ணிடலாம். ஸோ ஆக்டிவ் யூசர் இமேஜ் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு டிவ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ் வந்து என்ன அந்த யூஐ காம்பனண்ட்டை சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட காம்பனண்ட்டை வச்சுட்டு ஸோ நம்ம அந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம ரெண்டு ப்ராப்ஸ் கொடுத்துருந்தோம், சோர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவில் டம்மியாக டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சோர்ஸில் பிக்ஸமோட யூஆர்எல்ல பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடலாம். ஸோ ஃபைல் கம்பைல் ஆகுது. ஸோ இப்போ கம்பைல் ஆன அவுட்புட் வந்து இப்போ 3001ங்கிற இதில் ஸோ நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணின ஆக்டிவ் யூசர் இமேஜை கன்சியூமர் ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் கம்ப்ளீட்டாக அந்த கோடை ரீயூஸ் பண்ண முடியுது. ஸோ பிக்ஸம்லேருந்து எடுத்திருக்கனால ஒவ்வொரு தடவை அந்த யூஆர்லேருந்து இமேஜஸ் வந்து டைனமிக் ஜென்ரேட்டட் இமேஜஸ் இங்கே வரும். ஸோ இப்போது நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் யூசரை பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த க்ளோயிங் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதில் கிளிக் பண்ணால் அலர்ட்டில் ஜஸ்ட் வெல்கம் நோட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நம்ம React.js வச்சு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை அதே மாதிரி ரெட்ரோஃபிட் பண்ணி என்பிஎம்ல ஒரு ஓன் பேக்கேஜாக பப்ளிஷ் பண்ணி அதை கன்சியூமர் ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணி ரீயூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கிரியேட் பண்ண யூஸ் பண்ண நோட்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ பாய்.